இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க பெப்பர் சிக்கனுங்க. பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. பெரிய வெங்காயங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் வெட்டிக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் இருந்தால் 1 வெங்காயம் போதுங்க. பூண்டு பல் 4ங்க. தக்காளி ஒரு குட்டி தக்காளிங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். சீரகத்தூள் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன். மிளகுத்தூள் 2 ஸ்பூன், குட்டி ஸ்பூன்லிங்க இதோ. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனுங்க. அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தழை, மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய், சோம்பு, பட்டை 2, கிராம்பு 2, சோம்புங்க. அப்புறம் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள், லெமன் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் தேவையான அளவுங்க. எண்ணெய் இப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்குங்க. எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ இதில் நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. பொரியும் போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்குது இல்லைங்களா, இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க. ஏன்னா இது கருகிட்டாக்க நல்லா இருக்காதுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்குங்க. இதுலேயே இந்த மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இப்போ இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா, போட்டுக்கலாங்க. அடுப்பை ஹை பண்ணி விட்டுறலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. கொஞ்சம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கூட. அது வதங்கினது. இப்போ இதில் தக்காளி போட்டுடலாங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க கொஞ்சம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேங்க. சிக்கனை போட்டுட்டு நம்ம இந்த சீரகத்தூள் இருக்குது இல்லைங்களா, சீரகத்தூள் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூனுங்க. மிளகு குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூனுங்க. மல்லித்தூள் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூனுங்க. அப்போ தேவையான அளவு உப்பு 1.5 ஸ்பூனுங்க. இதெல்லாம் இப்போ நம்ம கலக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, லைட்டாக தண்ணிங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணிங்க நம்ம அப்படியே ஊற்றி லைட்டாக ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. இதில் சாம்பார் தூள், வெறுமிளகாத்தூள் எதுவும் போடக்கூடாதுங்க. இது பெப்பர் ஃப்ரைங்க. பெப்பர் ஃப்ரைக்கு வெறும் சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் அவ்வளோதாங்க. சரிங்களா, இது அப்படியே வேகட்டுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரச சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சும்மா வெறுமனே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இது வேகட்டுங்க, நம்ம பார்க்கலாங்க. வெறும் கரம் மசாலான்னு எதுவுமே போட மாட்டாங்க. சிக்கன் மசாலாலாம் இப்படி பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குங்க. இது அப்படியே வேகட்டுங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. சூப்பராக சிக்கன் வெந்துட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே திறந்து வச்சுட்டு வேக வச்சோம்னா இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பிராய்லர் சிக்கன் சீக்கிரம் வெந்துருங்க. நாட்டுக்கோழியாக இருந்தால் தாங்க நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணுங்க. சரிங்களா, இது அப்படியே நல்லா கொஞ்சம் திரண்டு வரட்டுங்க, நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குன்ட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணணுங்க, சிக்கன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணலாங்க, நெய் இருக்கு இல்லைங்களா, நெய் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இறக்கும் போது நிறைய எல்லாம் கிடையாதுங்க, 1/2 ஸ்பூன் இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பெப்பர் சிக்கன். இப்படி தாங்க பண்ணணும் பெப்பர் சிக்கன். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, செமையாக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். மேலே அப்படியே மல்லித்தழை தூவிக்கலாங்க. இதுலேயும் வடக்கல்லையும் நம்ம தூவிக்கலாங்க.
எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துருச்சுங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. சரிங்களா, இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள். வெறும் சீரகத்தூளுங்க, பெப்பர் தூளுங்க, மல்லித்தூளுங்க, எண்ணெய் ஊற்றி பட்டை 1, பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு போட்டுட்டுங்க, பெரிய வெங்காயம் பெருசாக பொடியாக நீளமாக வறுத்து வச்சுட்டு, சின்ன குட்டி தக்காளிங்க, மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுறோணுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுறணும். அப்புறம் சிக்கனை கழுவி போட்டுறணுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம சீரகத்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூளுங்க எல்லாம் 3ஐயும் போட்டு பெரட்டிட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு இந்த சிக்கன் கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் 2 வாட்டி திருப்பி விட்டுட்டு பார்த்தோம்னா சிக்கன் ரெடி ஆயிருங்க. இப்படி ரெடி ஆயிருங்க, சூப்பராக ரெடி ஆயிருங்க. சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க.